சேலத்தில் இரு ரவுடி கோஷ்டிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். பெண் உட்பட 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜான் மற்றும் குட்டியப்பன் என்ற இரு ரவுடி கும்பல்களுக்கு இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஜான் தனது நண்பர்களுடன் சேர்ந்து குட்டியப்பன் உள்ளிட்ட சிலரை தாக்கியதாக தெரிகிறது. இதில் குட்டியப்பன் மற்றும் நண்பர்களுக்கு கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குட்டியப்பனின் ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஜான் மற்றும் அவரது ஆதரவாளர்களை தாக்கியுள்ளனர். இந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். பெண் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோஷ்டி மோதல் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோதல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு 20-30 பேர் வந்தாங்க. வந்ததும் எல்லாம் கத்தி எடுத்து குத்துனாங்க. நான் ஏன்டா குத்துறீங்கன்னு நான் கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. எங்க வீட்டுக்காரங்களும் அடிச்சிட்டு எங்க பசங்களும் எல்லாம் குத்தி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு கத்தி எடுத்து குத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 44 டிவிஷன்ல கவுன்சிலர் தான் பழனிசாமின்னு, மேகலா பழனிசாமி. ஒரு அந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு அவங்க அக்கா வீட்டு பையனை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் யாரும் வண்டியில் போனால் நடந்து தான் போகணும், இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களை அடித்தாங்கண்ணா. அடித்து கிச்சிபாளையம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் வந்தாங்க, பார்த்து பேசி அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட கடை பையனை போட்டு செம்மட்டி அடித்தாங்க. நான் அந்த பக்கம் ஏதாச்சும் கடைக்கு போனேன். இவனையும் போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் போட்டு செம்மட்டி அடிச்சு இடுப்பில் டூல்ஸில் குத்திட்டானுங்கன்னா முதுகில் 2 மணி நேரத்தில் குத்திட்டானுங்க. மண்டையில் தையல் போட்டு